ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சாரீ தான் நான் தீபாவளிக்கு எடுத்ததுன்னு சொன்னேன்ல, அது ரேட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். 2495, 2500 ஆகுது. இது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் ப்ளவுஸ் கட் பண்ண பீஸு. இங்கே பாருங்கள், இப்படி நூலாக வருது, பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் இந்த மாதிரி சேரீயெல்லாம் நம்ம எடுக்கும்போது பார்த்தா எடுக்கணும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் இந்த சாரியை உங்களுக்கு கோட் அடித்து காட்ட போகிறேன். அதாவது கோட் அடிக்கலை, இதில் முந்தானி இது போட்டிருக்காங்க, ஃபால்ஸ் வச்சு காமிக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இது நல்ல முந்தானியோட பக்கம், முந்தானியில் குஞ்சும் போட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இங்கே தான் நம்ம முந்தானி மேல் பக்கம் முந்தானி சொருவோம் பார்த்துக்கோங்க, அதுக்கு கீழ் பக்கமாக, சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் கோடு அடிக்கணும். நான் கோடு இப்போ ஃபஸ்ட்டு அடிக்கலை. அதனால் என்ன பண்ணுறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் நான் கோடு அடிக்க வேண்டியது. கொஞ்சம் துணி அட்டாச் பண்ண வேண்டியது. எனக்கு ஒரு தடவை சாரீ கட்டி பார்த்துட்டு துணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இதை ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, அதை அட்டாச் பண்ணுறது. இது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுலேருந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரு கை, இங்கே பாருங்கள், இதுலேருந்து இந்த ஒரு முளை அளவுக்கு இப்படி நான் விட்டுட்டு அதுலேருந்து நான் இப்போ இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்போதுமே நம்ம எடுக்கும்போது அந்த பார்டர் கலரில் எடுத்துக்கோங்க, சரிங்களா? இது நான் நேற்று சொன்னது தான், நேற்றுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன்ல, அது இதில் கோடு அடிச்சிருப்பாங்க. இந்த திருப்பு பார்த்திங்கன்னா ஒன்றில் கோடு அடிக்க லைட்டாக 2 பக்கமும் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இது ஒரு மடி மடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு மடி மடிச்சுட்டு அடுத்தால ஒரு மடி மடிச்சிருங்க. அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க, சரிங்களா? தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஆப்போசிட்டில் வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு முளை விட்டுட்டு இந்த பக்கத்துலேருந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, சரிங்களா? இந்த பார்டரும் சரியாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பார்டரும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தைக்கும்போது அது உள்ளுக்குள்ளே எதுவும் துணி எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எடுத்து விட்டுட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா நமக்கு துணி எதுவுமே பிடிச்சிட வேண்டியது வராது.
நீங்கள் வீட்டில் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்ம ஒர்க்கே பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம டெய்லர் கடையில் கொண்டு அடிக்க கொடுத்தோன்னா கண்டிப்பாக இது ஃபால்ஸ் 20 ரூபாய்க்கு சொன்னாங்கன்னா அது வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 20 ரூபாயாவது மேக்ஸிமம் கேட்பாங்க. அந்த 20 ரூபா நமக்கு ஒரு லாபம் தானே. வீட்டில் நமக்குள்ளதையாவது நம்ம கற்றுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் வச்சு கொடுங்க, கோட் அடித்து கொடுங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த சேரீக்கெலாம் கண்டிப்பாக நம்ம கோட் இந்த ஃபால்ஸ் அடிக்கணுங்க பாருங்கள். இதில் இப்போவே நூல் தெரியுது. அது அவங்க அந்த நெய்யும் போது பச்சது தான். ஆனால் இப்போவே அந்த நூலெல்லாம் அப்படி வருது பார்த்திங்களா. இதுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபால்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு அது பெருந்துகிட்டே தான் வரும். அதனால் இந்த மாதிரி சேரீக்கு மேக்ஸிமம் ஃபால்ஸ் வச்சுக்கோங்க, சரிங்களா. இதுலலாம் நூல் தெரியுது பாருங்கள். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சேரீக்கெலாம் ஃபால்ஸ் வச்சு கண்டிப்பாக தைச்சிக்கோங்க. எந்த துணியும் உள்ளே ஜாயிண்ட் ஆகாமல் பார்த்துட்டு தைக்குங்க. மிஷினுக்கு ஆயில் போடல 2-3 நாள் ஆச்சு. 2-3 நாள் இந்த ப்ளவுஸ் தைச்சேன் பார்த்தீங்களா, அதில் ஆயில் போடாமல் விட்டதுனால நம்ம கொஞ்சம் வேகமாக தைக்கும்போது டக்குன்னு நூல் கட் ஆகுது. இந்த மாதிரி சேரீயில் ப்ளவுஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேரீயை நீங்கள் கண்டிப்பாக அளந்து பார்த்துக்கோங்க. 5.5 மீட்டராவது இருக்கணும். அப்படின்னா தான் அதில் ப்ளவுஸே கட் பண்ணணும். நான்லாம் மேக்ஸிமம் எந்த சேரீயுமே ப்ளவுஸ் கட் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோங்க. இல்லை சில்க் காட்டன் எடுத்து தான் அல்லது 2x2 கிளாத் எடுத்து தான் நான் தைப்பேன். இந்த திருப்பு தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. 5.5 மீட்டர் இருந்துச்சு, சரி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம சில சாரீஸ் வந்து சாரியிலே தைச்சாலும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி லைனிங் கிளாத் இதே கலரில் வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் எண்டுக்கு வர போகிறோம். ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கணுங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மடக்கிக்கோங்க, அடுத்தால ஒரு மடக்கு, 2 மடக்கு மடக்கிக்கோங்க. மடக்கியாச்சா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊசியை உள்ளே நிப்பாட்டிக்கோங்க. நிப்பாட்டிட்டு தைச்சது இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, கீழே போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடக்கணுமா, அதை அப்படியே இங்கேயும் மடக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே மேலே வந்து இந்த பக்கம் வந்து க்ரீன் இருக்குது. நான் இது வரைக்கும் தான் இப்போ தைக்க போகிறேன்.
தைச்சிட்டு வேறு கலர் நூல் மாற்ற போகிறேன். இந்த மாதிரி நம்ம சாரீ கலர் வரும்போது கண்டிப்பாக நம்ம மாற்றி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது அசிங்கமாக தெரியும். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், சாரியை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கலர் நூல் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம நூலை வந்து மாற்றணும் பார்த்துக்கோங்க. இல்லது நம்ம தச்சு முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு அது அசிங்கமாக தெரியும். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்டர் வந்துச்சுன்னா, டபுள் பார்டர் வரும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இல்லது வெளியில் தைக்கும்போது அது நூல் அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி பாபின்லேயும் நூலை மாற்றிக்கலாம். அதே சேம் க்ரீன் கலர் டார்க் க்ரீன் இருக்குல்ல, அதையும் நான் போட்டுக்கிறேன். நான் ப்ளவுஸ் தைக்கும்போது இப்படி மாற்றி மாற்றி போட்டதுனால 2 இதில் மாற்றி சுற்றி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் அப்படி சுற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணோன்னா நமக்கு அந்த டெய்லரிங் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணல பார்த்துக்கோங்க. இனிதான் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதை இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து க்ரீன் கலர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதில் இருந்து நம்மளும் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த இடத்துல க்ரீன் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஊசியை உள்ளே குத்திக்கோங்க. இப்போ திரும்பும்போது கரெக்டாக நம்ம வந்து அந்த எந்த பிசுறும் வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது வந்து வேறு கலராக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்த கலர் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இந்த க்ரீன் தான் இருக்குது. அப்போ நம்ம அந்த க்ரீன் போடலைன்னா வெளிப்பக்கம் நம்ம தைச்சது அசிங்கமாக தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி 2 கை வச்சு இப்படி அழைச்சிக்கோங்க. கொஞ்சம் தூரத்துக்கு வரைக்கும் இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. உள்ளே எந்த துணியும் மாட்டாத அளவுக்கு இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் பின்பக்கம் இப்படி கை வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தர் தைக்கிற வீடியோ கொடுத்துருக்கு. நான் வந்து இப்படி தான் தைக்கிறேன். அதாவது நம்மளுடைய துணி வந்து உள் பக்கம் எதுவுமே மாட்டாத அளவுக்கு இந்த 2 பக்கம் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறேன்.
கீழே எந்த துணியும் மாட்டிடாமல் இந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லை துணி போய் மாட்டிக்கணும். கீழே எந்த சேரீயோட சுருக்கமும் இருக்காத அளவுக்கு இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரிங்களா? கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த பின்ன இதில் வந்து 2 ஃபோல்டு கொடுத்துருக்கோம்ல, அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேரீயெல்லாம் இந்த பக்கம் எடுத்து விட்ருங்க. ஆன் பண்ணாமல் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ரொம்ப சூப்பராக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2ஆக மடிச்சுட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வித்தியாசமாக கலர் தெரியுது பார்த்திங்களா? இந்த கலருக்கு லைட் க்ரீனுக்கு இந்த டார்க் க்ரீன் போட்டதுனால இதே மாதிரி தான் நம்ம மேலே போட்டிருந்தோன்னா அசிங்கமாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் உங்களை வந்து மேலே கலர் சேஞ்ச் பண்ணேன். இப்போ வந்து அதே கலரில் இருக்கனால நமக்கு அவ்வளோ தெரியல பாருங்க. இந்த நூல் வித்தியாசம் தெரியல. அதனால் இந்த டபுள் கலர் சப்போஸ் இருந்துச்சுன்னா, இங்கே பார்டர் வேறு கலரு மேலே வேறு கலர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை மாற்றிக்கோங்க.